பிரைஸ்ல வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மத்தேயு 24 அதிகாரம் 39வது வசனம். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள், அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். ஓகே, ஸோ இப்போது நான் அந்த உலகத்தார சொல்லலை, நம்ம சகோதர சகோதரிகள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபைக்கு சென்று ஆண்டவரை ஆராதிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அதாவது நம்மளில் அநேக பேர் இன்னும் உணர்வில்லாதவங்களாக இருக்கிறாங்க. எப்படி உணர்வில்லாத, ஆண்டவரை அறிஞ்சும் ஆண்டவருடைய வருகை ரொம்ப ரொம்ப சமீபமாக இருக்குது. ஆண்டவர் மத்தேயு 24 அதிகாரத்தில் சொன்ன யுத்தங்கள், பண்ண பல காரியங்கள் எல்லாம் பூமியில் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருந்தும் நம்ம இன்னும் அநேகர் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறோம். சும்மா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறதும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றது, ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வெயிட் பண்ணுறது, அதுக்கு இடையில வீட்டில் உள்ள பிரச்சனைகள், குடும்பத்தில் உள்ள இதுகள், அதுக்கப்புறம் நம்ம அந்த உலகப்பூர்வமான வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை நோக்கி பார்த்துக்கிட்டு அதில் மூழ்கி போய் கிடக்கிறோம். ஆனால் ஆண்டவரை மறந்துடுறோம். ஆண்டவருடைய வருகை ரொம்ப ரொம்ப சமீபமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் மறந்துடுறோம். ஸோ உணர்வில்லாதவர்களாக இருக்கிறோம். ஓகே, ஸோ மக்களை, சகோதர சகோதரிகளே, உணர்வில்லாதவர்களாக இருக்காதீங்க. ஆண்டவருடைய வருகை ரொம்ப 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 சமீபமாக இருக்குது. நம்மளே இன்னும் உணர்வில்லாதவர்களாக இருந்து இன்னும் ஆண்டவருடைய வருகைக்கு வெயிட் பண்ணாமல் இப்படி ஜீவிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்போது அநேக மக்கள் ஆண்டவரை அறியாத மக்களாக இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் எப்படி அப்போ அவங்க ரட்சிக்கப்பட்டு எப்படி அவங்க பரலோகத்துக்கு போக முடியும்? ஆண்டவர் வந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட தானே கணக்கு கேட்பார். உங்ககிட்ட ஒரு தாளந்தை கொடுத்துட்டு போனேனே, அதாவது உங்ககிட்ட நான் ஒரு தாளந்தை கொடுத்துட்டு போயிருக்கேனே, அந்த தாளந்து அதை வச்சு நீ என்ன பண்ணுன அப்படின்னு கேட்பார். நம்ம இந்த இப்போ நிறைய பேர் அப்படி தான், அந்த ஒரு தாளந்தை எடுத்து போய் புதைச்சி வச்சுட்டு ஆண்டவர் வந்த பண்ண, ஆண்டவரே நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், ஸோ இந்தாங்க உங்கள் பத்திரமா நான் அந்த ஒரு தாளந்தை வச்சுருக்கேன், இந்தாங்க அப்படின்னு கொடுக்குற ஒரு ஆளாக தான் நம்ம இருக்கிறோம். அப்படி இல்லை மக்களே. ஆண்டவர் உங்களுக்கு சுவிசேஷம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அந்த சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சபை மூலமாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அந்த சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐயோ. சுவிசேஷம் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.